தமிழக மக்களின் கொஞ்சம் சவுண்ட் ஏத்திருங்க. லக்ஷ்மணன் அவர்களுக்கு கேட்கட்டும். தமிழக மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தாயுள்ளம் கொண்டு தாவேகாவை மென்மேலும் உயர்த்தி கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு பண்பு வணக்கங்கள். மற்றும் தாவேகாவுடைய சகோதர சகோதரிகளுக்கும் மோகன்ராஜ், அதாவது நம்ம குஷி என் மோகன்ராஜ் அவர்களுக்கும், இந்த புரோகிராம சிறப்பா நடத்தி கொண்டிருக்கும் சேரமான் பாண்டியன் அவர்களுக்கும், தாவேகாவுடைய நட்சத்திர பேச்சாளர் ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்களுக்கும், விழுப்புரம் மக்களுக்கும், விழுப்புரத்தை துரோகம் செஞ்சு கொண்டிருக்கும் லக்ஷ்மணன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். குஷி என் மோகன்ராஜ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கைய ஒரு மெக்கானிக்கா தொடங்கி ரசிகர் மன்றத்தில் இருந்து நற்பணி மன்றத்துக்கு வந்து இயக்கத்தில் தன்னை இணைச்சுக்கிட்டு இப்போ நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின உடனே ஒரு மாபெரும் தலைவரா வந்துகிட்டு இருக்கார். இங்க இருக்கக்கூடிய தாவேகாவுடைய சகோதர சகோதரிகளும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது, தாவேகா என்பது ஒரு தலைமை இயக்கம், தலைவர்களை உருவாக்கும் இயக்கம். ஒரு சாதாரண குடும்பத்துல வந்த மோகன்ராஜ் அவர்கள் மாறி 3 லட்சம் பதவிகள் தாவேகால கொடுத்திருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அந்த பதவியில 33% பெண்களுக்கு கொடுத்திருக்காரு. 33%. பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டம் கொண்டு வரும் பொழுது பெண்களுக்கு 33% பாராளுமன்றத்திலையும் சட்டசபையிலும் கொடுக்கணுன்றதுக்கான வாதங்களை வச்சாரு கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில. அத இன்னைக்கு முன்கூட்டியே கணிச்சு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், உமன் ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல் அப்படிங்கிற முழக்கத்தோட நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் 33% பெண்களுக்கு உரிமை கொடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையும் சட்டசபை தேர்தலும் பெண்களுடைய பங்கீடு அதிகப்படுத்துறதுக்கான முயற்சி எடுத்தாரு. அதுதான் முதல் கட்டத்துல பெண்களுக்கான உரிமைகளை கொடுத்திருக்காரு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். லக்ஷ்மணன் மாதிரி இருக்கக்கூடிய திருட்டு திமுக இருக்கக்கூடிய தீய சக்தி இருக்கக்கூடிய பல பேர் நம்ம தாவேகாவை பார்த்து கேட்டாங்க, உங்களுடைய கொள்கை என்னன்னு. அதுக்கு நம்ம பதிலடியா என்ன பண்ணோம்னா, தமிழ்நாடு முழுக்க கொள்கை விளக்கு கூட்டங்களை நடத்தணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக நம்மளை பார்த்து கேட்கறதே இல்லை உங்களுடைய கொள்கை என்னன்னு. ஏன்னா திருப்பி கேட்டா வீட்டுக்கு வீடு போய் விசில் ஊதி கொள்கையை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அதனால கேட்கறது இல்லை. நம்மளுடைய கட்சி 5 கொள்கை தலைவர்கள் இருக்காங்க. 5 கொள்கை தலைவர்கள், அதுல 2 கொள்கை தலைவர்கள் பெண்கள். உலகத்திலேயே முதல் பொலிட்டிக்கல் பார்ட்டி 2 கொள்கை தலைவர்கள், பெண் கொள்கை தலைவர்கள் கொண்ட ஒரே பார்ட்டி தாவேகா தான், டிவிகே தான். இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, ஒரு கொள்கை தலைவர்களும் ஒரு கொள்கையை வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கார். அதுல பாத்தீங்கன்னா வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் சமூக நல்லிணக்கம், பெண்களுக்கு வீரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெண் வேலு நாச்சியார் அவர்கள். 2வது கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடம் போனதுக்கு காரணமே சத்துணவுக்காக, அங்க நம்மளுக்கு கிடைச்சது படிப்பு. அதை யோசிச்சு நம்ம இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே முதல் ஒரு தலைவர் சத்துணவு கொடுத்தாருன்னா அது கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். திமுக, திருட்டு திமுக, தீயசக்தி திமுக என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய காமராஜர் அவர்களை ஒரு ஜாதி தலைவர் ஆக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அவரை
உலக தலைவரா கை காட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கொள்கை தலைவரா கை காட்டி இருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். மூணாவது நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களுடைய சமூக நீதி கொள்கைகள், பெண்கள் மேம்பாடு, இது எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய தாவேகால வகுப்பு வாரி விகிதாச்சாரம், அதாவது தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் சொன்ன வகுப்பு வாரி விகிதாச்சாரத்துல 3 லட்சம் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் திமுகல கட்சியில சமூக நீதி கிடையாது. ஏன்னா ஒரு குடும்பம் மட்டுமே உழைக்கணும்ன்றதுக்காக தான் ஸ்டாலின் சார் அவர்கள் ஊழல் பண்ணிட்டு இருக்காரு. அதுல 234 எம்எல்ஏவும் ஸ்டாலின் சாருடைய பினாமி லக்ஷ்மண் அவர்களுடைய சேர்த்து நம்மளுடைய 4வது கொள்கை தலைவர் பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். சமத்துவம், சம உரிமை, சம வாய்ப்பு, அதுக்காக இந்தியால குரல் கொடுத்தது நம்மளுடைய பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். அவர் உலக தலைவர். லண்டன்ல போய் படிச்சாரு, கொலம்பியா யூனிவர்சிட்டியில போய் படிச்சாரு, அந்த காலத்துல அமெரிக்கால போய் படிச்சாரு. நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் வெயிட்டிங் ஃபார் விசா அப்படிங்கிற தலைப்புல பேசி நம்மளுடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் பேசுறதுக்கு அப்புறம் புக் அவர் என்ன ரிலீஸ் பண்ணாருன்னா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர். அந்த புக்கை ரிலீஸ் பண்ண உடனேயே தமிழ்நாடு அரசாங்கம் 75 வருஷம் பவழ விழா பாப்பா கொண்டாடிய திமுக அம்பேத்கருடைய புத்தகத்தை தமிழாக்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வெற்றி தலைவர் அவர்கள் எல்லோருக்குமான தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் 75 வருஷம் அம்பேத்கருடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ்ங்கிற புக்கை தமிழாக்கம் பண்ணாத திமுக அரசு நம்மளுடைய வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகம் தொடங்கினதுக்கு அப்புறம் தமிழாக்கம் பண்ணாங்கன்னா அதுக்கும் காரணம் நம்மளோட வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான். அடுத்தது நம்மளுடைய சேவையில் சேவையுடைய அதாவது அஞ்சலி அம்மாள் அவர்கள் சேவைக்காகவே பிறந்தவங்க. அவங்க கொள்கை தலைவராக கொண்டு வர்றதுக்கும் பல பேருக்கு தமிழ்நாட்டில் அஞ்சலி அம்மாள் யாருன்னு தெரியாது பல பேருக்கு. அந்த மாதிரி சேவைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்ச அஞ்சலி அம்மாள் அவர்கள் 1000 லைட்ஸ் எம்எல்ஏ எழிலன் அவர்களுடைய கொல்லுப்பாட்டி. ஆனால் திமுக இருக்கக்கூடிய எழிலன் அவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய கொல்லுப்பாட்டியை பத்தி பேசுறதில்லை திமுக. ஆனால் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அஞ்சலி அம்மாள் அவர்களை கொள்கை தலைவர் ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி கொள்கை தலைவர் 5 பேரு. நம்மளுடைய கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். நம்மளுடைய குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம். ஆனால் திமுகவுடைய குறிக்கோள் ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான். அதை தாண்டி கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பால் எல்லாரும் சமம். அதுதான் அடிப்படையா வச்சு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் 2026 நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறது உறுதி. முதல்ல உங்களுக்கு எல்லாம் ஒரு 5000 ரூபாய் பிப்ரவரி 13ஆம் தேதி கிடைச்சிருக்கும். இன்னும் நிறைய காசு கிடைக்கும். ஏன்னா எலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. திமுக காரங்க வீடு வீடா தேடி கொடுப்பாங்க. லக்ஷ்மணன் அவர்கள் உங்க வீடை தேடி வந்து இன்னும் நிறைய காசு கொடுப்பாரு. காசை வாங்கிக்கோங்க. திமுக லக்ஷ்மணன் அவர்கள் உங்க வீடை தேடி காசு கொடுப்பாரு. காசை வாங்கிக்கோங்க. எப்படி 5000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான். எப்படி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. பிப்ரவரி 13ஆம் தேதி சேலத்துல போயிட்டு காலையில நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பேச போறாரு. நைட்டு 12:45 ஸ்டாலின் சாருக்கு தூக்கம் இல்ல. ஒரே பயம். என்ன பண்றதுன்னு தெரியல. நாளைக்கு என்ன பேச போறாருன்னு தெரியல. அதுக்காக என்ன பண்றாரு, எப்படியாவது மக்களுக்கு இன்னைக்கு 5000 ரூபாய் போட்டுட்டா நாளைக்கு வெற்றி தலைவரை பத்தி பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, தளபதி விஜய் அவர்களை பேச மாட்டாங்கன்றதுக்காக
நைட்டு 5000 ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் ஆச்சு. உங்களுக்கு 5000 ரூபாய் வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான். லக்ஷ்மணன் அவர்கள் அவரோட வீட்டுல பூட்டி வச்சிருக்கக்கூடிய பணத்தை உங்களுக்கு கொடுக்க போறாருன்னா அதுக்கும் காரணம் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான். எப்ப கொடுக்க போறாரு லக்ஷ்மணன் அவர்கள் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விடாதீங்க, வாங்கிடுங்க. அது உங்க பணம், அது உங்க பணம். லக்ஷ்மணன் அவர்கள் அதிமுக எவ்வளவு கொள்ளடிச்சாருன்னு தெரியும். அந்த பணத்தை கொடுத்து திமுக எப்படி சேர்ந்தாருன்னு தெரியும். இது தெரியணும்னா இன்னொரு மேடை போறங்க வந்து பேசுறேன். இரண்டாவது, 10 லட்சம் கோடி உங்க பேரை சொல்லி கடன் வாங்கி இருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். ஐயா, 10 லட்சம் கோடி இல்ல, 10 லட்சம் இல்ல, 10 கோடி இல்ல, 100 கோடி இல்ல, 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி. இதுல 3 லட்சம் கோடி திமுக ஊழல் பண்ணதான குற்றச்சாட்டு உண்டு. இது நான் சொல்லலைங்க, மதுரையை சார்ந்த பழனிவே தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆடியோல. அந்த ஆடியோல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் சாருடைய மாப்பிளை மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி, 5 வருஷத்துக்கு 1,80,000 கோடி. அந்த 1,80,000 கோடி மாப்பிளை மட்டும் சம்பாதிச்சிருக்காருன்னா, லக்ஷ்மண் அவர்களே உங்களை கேட்கிறேன், நீங்க தானே மாப்பிளையோட ஃப்ரெண்டு, நீங்க தான் மாப்பிளையோட ஃப்ரெண்டு. 1,80,000 கோடி மாப்பிளை மட்டும் ஊழல் பண்ணிருக்காருன்னா 234 எம்எல்ஏ ஸ்டாலின் சார் எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கீங்க? இது மக்களுடைய பணம், அதை திருப்பி கொடுத்தே ஆகணும். இதை தாண்டி உங்க பேரை சொல்லி கடன் வாங்குறது ஒரு பக்கம், இன்னொன்னு மாசம் மாசம் உங்ககிட்ட வரி கலெக்ட் பண்றது ரெண்டாவது. நீங்க வாங்கக்கூடிய சோப்பு, நீங்க வாங்கக்கூடிய சீப்பு, நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நீங்க சாப்பிடக்கூடிய அரிசி எல்லாத்துலயும் வரி உண்டு. அதுல ஸ்டாலின் சார் டாக்ஸ் உண்டு. அத பணத்தை வாங்கிதான் அதுலயும் ஊழல் பண்றாங்க. அப்போ உங்க பேரை சொல்லி கடன், இன்னொன்னு உங்ககிட்ட வாங்குற வரியிலையும் ஊழல், கடன்லையும் ஊழல், உங்க வரியிலையும் ஊழல். ஆனா உங்களுக்கு 5,000 ரூபாய் உங்க பணத்தை தான் ஸ்டாலின் சார் அவர்கள் திருப்பி கொடுத்தாரு. அது கொடுத்தது காரணம் நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய பயம். ஏன் போன வருஷம் கொடுத்தாரா? போன வருஷம் கொடுத்தாரா தம்பி? போன வருஷம் கொடுத்தாரா? அதுக்கு முன்னாடி வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம். வெயில் இந்த வருஷம் தான் வருதா? இந்த வருஷம் கொடுக்கிறாரு. தாவேகா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கிறாரு. நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆக போறாருன்ற பயத்துல கொடுக்கிறாரு. அடுத்தது, உங்க கிட்னி எல்லாம் பத்திரமா இருக்குன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மணன் டாக்டர் நினைக்கிறேன். டாக்டர் லக்ஷ்மணன் அவர்களே, டாக்டர் லக்ஷ்மணன் அவர்களே, உங்க கிட்னி பத்திரமா இருக்குதா? அப்புறம் உங்களுடைய மக்கள் கிட்னி பத்திரமா இருக்குதான்னு பாருங்க. டாக்டர் லக்ஷ்மண் அவர்களே, அதாவது திமுக இருக்கக்கூடிய டாக்டர் லக்ஷ்மண் அவர்களே, நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப கூப்பிடுறோம், இந்த மேடை கூப்பிடுறோம். எப்படி கிட்னி பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ திமுக திருநார்னு சொல்லுங்க, திருநார்னு சொல்லுங்க. ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறது ஒரு டாக்டரை தெய்வமா பார்க்கிறதுக்காக, ஹாஸ்பிட்டல் கோயில் மாதிரி. ஆனால் ஹாஸ்பிட்டல்ல கிட்னியை திருடுறதுக்கான ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கான்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல. யோசிச்சு பாருங்க. அப்போ உங்க கிட்னி கூட பத்திரமா வச்சுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கும். நாலாவது, பழனியாண்டி அவர்கள். எவ்வளவு நேரம் இருக்கு பேசலாம்? அவர்கிட்ட கேட்கணுமா? பழனியாண்டி அப்படிங்கிற எம்எல்ஏ, ஒரு குவாரி நடக்குது, இல்லீகல் குவாரி. அங்க என்னுடைய ஊடக நண்பர்கள் செபாஸ்டியன் அவர்களும் கதிரவன் அவர்களும் நியூஸ் 24x7 போய் அதை போய் போட்டோ எடுக்கிறாங்க. அவங்கள எம்எல்ஏ கேமரா வச்சு தாக்கி இருக்காரு. அந்த வீடியோ வந்திருக்குது. ஆனா
இதுவரைக்கும் ஸ்டாலின் சார் அரசாங்கம் அவருடைய எம்எல்ஏ தாக்கிய வீடியோ வந்துமே கேஸ் போடாம எஃப்ஐஆர் போடாம உள்ள வைக்கல. அப்போ பழனியாண்டி அவர்கள் நியூஸ் 24x7 போய் அந்த செபாஸ்டியன் அவர்களையும் கதிரவன் அவர்களையும் அடிச்சிருக்காருன்னா ஸ்டாலின் சார் சொல்லி அடிச்சாரான்றது தான் கேள்வி. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு உங்களால எஃப்ஐஆர் போட்டு பழனியாண்டி அவர்களை உள்ள வைக்க முடியுமா? அப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்கிறது பழனியாண்டி அவர்களுடைய எபிசோட்ல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பல பேரை ஃபால்ஸ் கேஸ் போட்டு பொய் வழக்குகள் போட்டு உள்ள வைக்கிறது நம்ம மறக்கல. அதனால இந்த ஆட்சியில எம்எல்ஏ திருடுறதுக்காகவும் கிரைம் பண்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம டெல்லியில இருந்து ஒரு பிளைட் வந்திருக்கு சென்னைக்கு. அதுல திமுகவோட கவுன்சிலர் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா இண்டிகோ கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இண்டிகோ கம்ப்ளைண்ட் பண்ணாம அந்த பெண் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களான்ற கேள்வி உண்டு. அப்போ இந்த சட்டமாகப்பட்டது திமுக காரங்களுக்கு ஒர்க்கே ஆகிறது இல்லை. இந்த சட்டமாகப்பட்டது பாமர மக்களை பாதிக்கிற மாதிரியான சட்டம் ஒழுங்கு விஷயம் தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த திமுக. அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல நீங்க ஓட்டு போட வேண்டிய சின்னம் விசில். திமுக அயலக அணியில ஒருத்தர் இருந்தார். திமுக அரசாங்கம், அதாவது மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாரு தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லையா. ஐயா மா சுப்பிரமணியம் அவர்களே, டிசம்பர் 22ஆம் தேதி நீங்க டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பேசுறதுக்கு முன்னாடி உங்க துறையை சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனையில 3 அடி கஞ்சா செடி வளர்ந்துகிட்டு இருக்கு. இவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லையா. அடுத்தது இப்ப ஜலீல் அவர்கள் சொல்றாரு போன வாரம் 500 கேஜியா 530 கேஜி கஞ்சாவை மெட்ராஸ்ல புடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கஞ்சா விக்கிறவங்களே திமுக இருந்திருக்காங்க அயலக அணியில. அயலக அணி ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் மாஃபியா, ட்ரக் மாஃபியா, 3000 கோடி ட்ரக் வித்ததா அலிகேஷன் அவர் மேல உண்டு. நார்காட்டிக்ஸ் அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் திமுக இருந்து அவங்க எடுத்துடுறாங்க. ஆனா அவர் எந்த அணியில இருந்தாருன்னா அயலக அணி. இதுக்குன்னா இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா. இந்த மாதிரி ட்ரக், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அடுத்தது ஊழல். திருச்சியை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் KN நேரு, உங்களுக்கெல்லாம் தெரியும், வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 30 லட்சம் ரூபாய் 35 லட்சம் ரூபாய், டிரான்ஸ்பருக்கு 30 லட்சம் ரூபாய், இந்த மாதிரி 1350 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு நேரு அவர்கள். இது கண்ணில் மாட்டினது. கண்ணில் மாட்டாதது 50,000 கோடி நேரு அவர்கள் பண்ணதா சொல்றாங்க. அதுவும் இந்தியாவில் இல்லை, அந்த பணம் வெளிநாட்டில் இருக்குதான். இன்றைக்கு பல பேர் வீடு இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே திமுக தான். நான் சொல்றேன் கேளுங்க எப்படின்னு. உங்க பேரை சொல்லி கடன் வாங்கி உங்க வரி பணத்துல ஊழல் பண்ணி அந்த பணம் எங்க போகுது? ரியல் எஸ்டேட்டுக்கு போகுது. இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு போகுதுன்னா அந்த பணத்தை ரியல் எஸ்டேட் விலை ஏறுறதுக்கு காரணமும் திமுக தான். இன்னைக்கு ஒரு சென்ட் உங்களால வாங்க முடியலன்னா அந்த கருப்பு பணம் ரியல் எஸ்டேட்டுக்கு போறதுனால தான் உங்களால நேர்மையா சம்பாதிக்கக்கூடிய மக்களால ஒரு சென்ட் வீடு வாங்க முடியும். இது உண்மையான மட்டும் நீங்க போய் செக் பண்ணுங்க. விழுப்புரத்துல லக்ஷ்மணன் அவர்கள் தான் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, டாக்டர் தொழிலை விட்டுட்டு. ஒரு டாக்டர் தொழிலை விட்டுட்டு ரியல் எஸ்டேட்டுக்கு வராருன்னா அப்ப எவ்வளவு கருப்பு பணத்தை ரியல் எஸ்டேட்ல வந்து லக்ஷ்மணன் அவர்கள் போட்டிருப்பாரு அப்படிங்கறத செக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னைக்கு வீடு இல்லையா, உங்களால வீடு கட்ட முடியலையா, அதுக்கு காரணம் திருட்டு திமுக. எல்லா கருப்பு பணத்தையும் ரியல் எஸ்டேட்ல போட்டுட்டு இடத்தை வாங்கி வாங்கி பண்ணையர் ஆயிட்டு இன்னைக்கு உங்களை நடு தெருவில் வச்சிருக்கிறது திமுக. ஏன்னா உங்க பணத்தையே திருடி அந்த பணத்துல வந்து ரியல் எஸ்டேட் வாங்கி இன்னைக்கு லக்ஷ்மணன் அவர்கள் விழுப்புரத்துடைய பண்ணையரா இருக்காரு. இந்த பண்ணையரை வீட்டுக்கு அமைச்சிட்டு மோகன்ராஜ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மெக்கானிக்கா இருக்கக்கூடிய மோகன்ராஜ் மாதிரி இருக்கக்கூடிய தாவேகாவுடைய தலைவரை
நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு விழுப்புரம் கான்ஸ்டிட்யூன்சிய வெற்றியா கொடுங்க. நான் சொல்றது அத்தனையும் உண்மை. முடிஞ்சா லக்ஷ்மண் அவர்கள் இப்ப வர சொல்லுங்க, நான் கேள்வி கேட்கிறேன். எத்தனை ஏக்கர் அவர் வச்சிருக்காரு பினாமி பேர்ல? உங்களை ஏழை ஆக்கிட்டு, உங்ககிட்ட சுரண்டி எடுத்துட்டு, உங்களுக்கே வஞ்சகம் பண்ணிட்டு அவர் வசதியா வாழ்வாரு, நம்ம ரோட்ல நிக்கணுமா? மறந்துடாதீங்க. இதெல்லாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல இந்த அகம்பாவத்தை அடக்கணும்னா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடும். விசில் சின்னத்துக்கு மட்டுமே ஓட்டு போடுங்க. அடுத்தது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் 10 ரூபாய் பாலாஜி பயங்கரமான ஆளு, பயங்கரமான ஆளு. பார்க்கதான் பல இருப்பார். பயங்கரமான ஆளு. சூழ்ச்சியை மட்டுமே அரசியல்ல பண்ணக்கூடிய நபர் செந்தில் பாலாஜி அவர்கள். உங்க லக்ஷ்மணன் எம்எல்ஏ லக்ஷ்மணனும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒரு கட்சியில இருந்திருக்காங்க சேர்ந்து. 2 பேர் சேர்ந்துதான் வராங்க திமுக. இந்த 10 ரூபாய் பாலாஜி நீங்க பார்த்தது டாஸ்மாக் ஊழல் மட்டும் கிடையாதுங்க, வேலை வாங்கி தர ஏமாத்துற ஊழல் மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு பல கிராமங்கள்ல கரண்ட் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள். என்னடா இது வம்பா போச்சு, செந்தில் பாலாஜி எப்படி காரணம்? மெட்ராஸ் ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க, டிரான்ஸ்பார்மர் வாங்குறதுல ஊழல் 370 கோடி ஊழல். ஒரு டிரான்ஸ்பார்மர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெடிக்குதுன்னா அதற்கு காரணம் செந்தில் பாலாஜி. சோ இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிபிஐ சமன் கொடுத்திருக்காங்க. ஏன் தெரியுமா? கரூர்ல பண்ண சூழ்ச்சி. அதை ஏன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கறாங்க? ஏன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கறாங்க? அப்ப நீங்க யோசிக்கணும். சிபிஐ கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சமன்ஸ் கொடுத்திருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் அவர் என்ன பதில் சொல்றாருன்னு. ஒரு சமயம் செந்தில் பாலாஜி அவர்கள் சிபிஐல அக்யூஸ்ட் ஆனாருன்னா இருக்கிற பெயில் கேன்சலை திருப்பி சிறைச்சாலைக்கு போவார். கட்டாயமாக சூழ்ச்சி செய்யக்கூடிய தீய சக்தி திமுக செந்தில் பாலாஜி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய டாக்டர் லக்ஷ்மணன் அவர்களுக்கு திமுகவுடைய எம்எல்ஏக்கு அவ்வளவு நெருங்கிய நண்பர். ஊழல் பண்றவங்க எல்லாம் ஒரு கூட்டணி. மற்ற கட்சியில வந்து இந்த கட்சியில ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க போட வேண்டியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நம்மளுடைய தாவேகாவை சட்டசபைக்கு அனுப்பணும். நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை 12 வயசு 2.5 வயசு குழந்தைல இருந்து 60 வயசு பெண் வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்கு, 130 கோடி ஃபைன் மட்டும் கட்டியிருக்காங்க போக்சோ வழக்குல. இதெல்லாம் நீங்க மறந்துடாதீங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதெல்லாம் முடிவுக்கு நீங்க கொண்டு வரணும்னு சொன்னாக்க நீங்க போடக்கூடிய ஓட்டு தாவேகாக்கு. இங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கும் ப்ரமோஷன் கொடுக்கறது இல்ல, அவங்களுக்கும் சேலரி உயர்வு கொடுக்கறது இல்ல. தண்ணி கொடுக்குறாங்களா? அவங்கள வெயில நின்றுட்டு இருக்காங்க, தண்ணி கொடுக்குறாங்களா? ஆனா தாவேகா நண்பர்கள் அவங்கள வெயில நிற்கும் போது தண்ணி கொடுத்து உபசரிச்சு பார்க்கறத நானே பார்த்திருக்கேன். காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். இந்த ப்ரோக்ராம் வெற்றிகரமா நடக்குதுன்னா அவங்க காரணம். கட்டாயமா சொல்றேன், தளபதி விஜய் அவர்கள் வந்தாருன்னா காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லா காவலர்களுக்கும் கட்டாயமாக ப்ரமோஷன் கரெக்டா கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கும். ஸ்டாலின் சாரால் இதை உறுதிப்படுத்த முடியுமா? நாளைக்கே உறுதிப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனா வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் என்னைக்குமே நம்ம கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அது வந்து துப்புரவு தொழிலாளர்களா இருக்கலாம், செவிலியர்களா இருக்கலாம், எல்லாருக்கும் வேலை பாதுகாப்பு மட்டும் இல்லாம வேலையில பல உயர்வும் சம்பளத்தை உயர்த்தணுங்கிறது தான் அவருடைய எண்ணமே. அதுக்காக தொடர்ச்சியா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்க போட வேண்டிய சின்னம் விசில்.
விஜய் வீட்டை விட்டு வெல்லவா, விஜய் வீட்டை விட்டு வெல்லவா. அல்ல ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்களே கண்டிஷன் போடுவீங்களா? நீங்களே விஜய் அவர்களை வீட்டை விட்டு வெளில வர சொல்லுவீங்களா? இது என்னங்க நியாயம்? விஜய் அவர்கள் ஒரு வீட்லயும் இருக்காரு, விஜயா இருக்காரு, விஜயா இருக்காரு, குழந்தைங்க கிட்ட இருக்காரு. இந்த வாட்டி நீங்க வேணா பாருங்க, ஓட்டு போடுற அன்னைக்கு குழந்தைங்க சொல்ல போறாங்க, அம்மா அப்பா மாமா சித்தப்பா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது கட்டாயமா நடக்கும். விசில் சின்னமாகப்பட்டது ஒரு சாமானிய மனிதரின் சின்னம், பெண்களின் சின்னம், குழந்தைகளின் சின்னம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்குங்க. கடைசியா இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, 8 நிமிஷம் இருக்குது 10 மணிக்கு. அடிக்க போற விசில் டாக்டர் லட்சுமணன் அவர்களுக்கு கேட்கணும். ரைட்டா? நன்றி. தளபதி சிஎம் ஆன உடனே மோகன்ராஜ் அவர்கள் இதே இடத்துல கூட்டம் போடுவாரு. நான் வந்து உங்களுக்காக பேசுவேன். கரெக்டா ப்ரோக்ராம 9 நிமிஷம் முன்னாடி முடிச்சாச்சு. நன்றி.